விஆர்எஸ் நீலகண்டன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய திரு ஜெயபால் அவர்களுக்கும் மற்றும் ஆடியன்ஸுகளுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற பாயிண்ட்டு லெட்ஜர் அனாலிசிஸ். லெட்ஜர் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எல்லா புக்ஸு டேலி தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். அதில் புக்ஸு ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிலது முடிஞ்சிருக்கும். ஏன்னா மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இருக்கனால பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் போர்ஷன் மிக முக்கியமான போர்ஷன்களை நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கலாம். சில சின்ன சின்ன கம்பெனிக்கு இப்போ தான் டேலியில் போட்டுட்ருப்போம். பட் போட்டாலும் அந்த போட்டுட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குது, ஒரு லெட்ஜர் அனலைசஸ் ஒரு நம்ம ஆடிட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் நம்மளே ஓரளவுக்கு இந்த டேட்டாவோட அவுட்புட் டேட்டா ஃபீட் பண்ணுறோம், அதோட அவுட்புட் ஆடிட் ஆஃபீஸ் ரீச் ஆகுது, இல்லை நம்மளே இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்குறோம் நான் ஆடிட் கேஸில். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன செக் பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அது லெட்ஜர் அனலிசஸ்ன்னு சொல்கிறேன். பொதுவாக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடை பொறுத்தளவு லெட்ஜர் அனலிசஸ் அப்படிங்கும்போது ஒரு பேலன்ஸ் ஷீட் யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட்டும் அதனோட வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸும் தான் அவங்களுக்கு கார்பரேட்டை பொறுத்தளவு. ப்ரமோட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் முக்கியம். இல்லை கார்பரேட்டாக இருக்கிற பட்சத்துலேருந்து அதுலேருந்து டிவிடெண்ட் அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு லாபம் நட்டம் என்ன வருதுங்கிறது ஷேர் ஹோல்டருக்கு இன்ட்டு. அதே மாதிரி அதற்கு கடன் கொடுத்த பேங்கர், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேலன்ஸ் ஷீட்டையோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ பார்க்கும்போது அவங்க பேங்கர்ஸ் எதுக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வந்திருக்கா, நம்ம கொடுத்த லோனுக்கு டைம்லி ரீபேமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க பண்ண நம்ம கொடுத்த பேலன்ஸ் ஷீட்லேயோ ஏதோ எரரோ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷனோ தவறாக இருந்தால் அது எந்த அளவுக்கு டிசலவ் பண்ணுறது, அதோட கான்சிக்வெண்ட்டாக இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஜிஎஸ்டி பொறுத்தளவு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை விட அவங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஜிஎஸ்டி கலெக்ஷன். அதர் யூசர்ஸ் மேபி சன்ட்ரி கிரெடிட்டாரில் எந்த அளவுக்கு டைம்லி ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது இது. ஸோ பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணினாலும் அவங்கவுங்க கோணத்தில் பார்ப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரும் அவங்கவுங்க கோணத்தில் பார்க்கும்போது எல்லாரோட டைமென்ஷனையும் நம்ம உள்ளே வாங்கிட்டு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிற இதில் இருக்கும். ஏன்னா இப்போ ஷேர் ஹோல்டர் எடுத்திங்கன்னா அவருக்கு கார்பரேட்டை பொறுத்தளவு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னா அவருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது சில நேரத்தில் கஷ்டம். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பேங்கர்ஸுக்கு நம்ம ப்ராஃபிட் கொடுக்கலன்னா அவர் எப்படி லோன் இன்க்ரீஸோ அல்லது ஏற்கனவே இருக்கிற லோன் ரிவைவலோ அல்லது ரெனிவலோ எப்படி பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால நம்ம எல்லா கண்ணோட்டத்தோட பார்வைகள், டைமென்ஷன் எல்லாத்தையும் உள்ளே வாங்கிட்டு பேலன்ஸ் ஷீட்டை ஓரளவுக்கு ரெடி பண்ண வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஜிஎஸ்டியை பொறுத்தளவு கடைசியில் ஈவன் ஆன்லைன் ரிப்ளை, ஆன்லைன் நோட்டீஸ், ஆன்லைன் ரிப்ளை இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு எட்டு போய் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸரை பார்த்துட்டு வரலாம். இன்னொன்று, பெரும்பான்மையான கேசஸில் பர்சனல் ஹியரிங் கொடுக்குறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்தளவு ஈவன் நோட்டீஸ், ரிப்ளை, மீதி அப்பீல், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் என்று சொன்னால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் முழுவதுமாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இன்னும் அவாய்ட் பண்ணவில்லை, சுத்தமாக நீக்கப்படவில்லை. நம்ம வேணால் ஒரு எட்டு போய் பார்த்துக்கலாம் அல்லது ஒரு பர்சனல் ஹியரிங் கேட்கலாம். பர்சனல் ஹியரிங்கில் நம்மளோட கருத்துக்களை ஃபேஸ் டு ஃபேஸ், ஹியூமன் ஃபேஸ் டு ஃபேஸில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜிஎஸ்டியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப ஜிஎஸ்டியில் என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஒரு பர்சனல் ஹியரிங், ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனில் நம்ம தரப்பை வந்து ஓரளவுக்கு, ஐ மீன் வித் எமோஷனோட, வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, வித் ஹெல்ப் ஆஃப் டாக்குமெண்ட்டோட ஆஃபீஸர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்து ஓரளவுக்கு பெரும்பாலான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும். பட் இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு எல்லாமே 100% ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாது. ஈவன்
அசஸ்மெண்ட்ல இருந்து அசஸ்மெண்ட் எங்கேயோ இருக்க தமிழ்நாட்டோட நம்ம முதல்ல கோயம்புத்தூர்ல இருந்தோம், இல்லை இங்கே பாண்டிச்சேரியில் இருந்தோம்னா அங்கே இருக்க லோக்கல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் லைக் இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸ் விசிட் பண்ணுற மாதிரி பார்த்து அசஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளோட அசஸ்மெண்ட்ல இருந்து கமிஷனர் அப்பீல்ல இருந்து எல்லாமே ஆன்லைன் ஆக்கப்பட்டதால் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், ஐ மீன் வீடியோ கான்ஃபரன்சிங்கை தவிர எந்த கம்யூனிகேஷனும் இன்கம் டேக்ஸில் இல்லை. ஸோ ஜிஎஸ்டியின் அனுகூலமான பர்சனல் ஹியரிங் அல்லது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இன்கம் டேக்ஸில் இல்லை. ஸோ அப்போ இன்கம் டேக்ஸில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் நோட்டீஸ் இருந்தால் அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அந்த பர்டிகுலர் செக்ஷன்லையோ பர்டிகுலர் இஷ்யூ குறித்தோ சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப கிளியராக இருந்து நம்மளோட ரெப்ரசன்டேஷன், நம்மளோட ரெஸ்பான்ஸ், நம்மளோட ரெப்ரசன்டேஷன் கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கு புரிய வச்சா, எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு, எங்க உட்கார்ந்துருக்காருன்னு தெரியாது, ஒரிசாவா பஞ்சாபா எங்கேயோ உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு புரிய வைத்தால் ஒழிய சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் கிளியர் கம்யூனிகேஷன் இந்த ரெண்டும் இருந்தால் ஒழிய இன்கம் டேக்ஸில் நமக்கு ஃபேவரபிள் ஆர்டரோ ஃபேவரபிளான ஒரு நிலைமையோ கிடையாது. இது வந்து ஒரு இது. அதை தவிர மூணாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 26 AS டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்கள் ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இருப்பதனால், பெரும்பாலும் இருப்பதனால் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்ம டேலி டேட்டா ஃபீட் பண்ணால் கூட அந்த இன்ஃபர்மேஷன் 26 ASல டிடிஎஸ், டிஏஎஸ்ல சில இன்கம், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் இதில் இருக்கிற ரிஃப்ளெக்ட் ஆகிற என்ட்ரிஸ் வந்து நம்ம டேலியில் சரிபார்க்கிறமே ஒழிய அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதனால், கிட்டத்தட்ட சொன்னா பார்த்தா பழைய காலத்தில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் இன்கம் டேக்ஸுக்கு ஜாதக கட்டங்களை நம்ம கொடுத்து ஜோசியர்கிட்ட பார்க்கணும். இன்னைக்கு ஐ மீன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜோசியர்கிட்ட ஜாதக கட்டம் இருக்கு, அதற்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய இது இருக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பார்ட்டி பர்சனல் ஹியரிங் இல்லாமை, இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் 26 AS டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஏஏஎஸ், அப்புறம் என்னமோ கம்ப்ளையன்ஸ் போர்ட்டல், இந்த மாதிரி பெரும்பாலும் இன்கம் டேக்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால் நம்மளுடைய டியூட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அட்லீஸ்ட் ஜிஎஸ்டிலையாவது லாஸ்ட்ல ஒரு பார்க்கலாம் பேசி, பட் இன்கம் டேக்ஸ் இதில் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து போடுற ஒவ்வொரு என்ட்ரியும் மிகவும் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய அவசியமாகிறது. இந்த முன்னுரையுடன் இப்போ நான் லெஜர் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம். நான் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்தே வர்றேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து கேபிட்டல் அக்கௌண்ட், சன்ட்ரி கிரெடிட்டர், லோனு என்னென்னலாம் பார்க்கணும். நம்ம இப்போ புக்கு ஃபீட் பண்ணிட்டோம். டேலியில் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடியாக இருக்குது. அதில் குரூப்பிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேலியில் வந்துடுது. கேபிட்டல் அக்கௌண்ட்டு, லோனு, சன்ட்ரி கிரெடிட்டர், சன்ட்ரி டெட்டார், ஃபிக்ஸ்டு அசட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்துடுது. ஸோ முதல் ஐட்டமாக நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகிறேன். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் ஐட்டமாக இருக்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்தளவு நம்ம என்ன சரி பார்க்கணும். இப்போ டேலி டேட்டா போட்டாச்சு, ஓரளவுக்கு டேட்டா வந்து ஓரளவுக்கு ஒரு சேஃபுக்கு வந்துருச்சு. இப்போ சேஃபுக்கு வந்ததை நம்ம உரசி பார்க்குறோம், இது கரெக்டாக இருக்கா, நம்ம போட்ட டேட்டாவோட அவுட்புட் கரெக்டாக இருக்கா. இன்னொன்று, நம்ம போட்ட டேட்டாவோட அவுட்புட், டேலி டேட்டாவோட அவுட்புட் அவுட் சைடு த சோர்சஸோட கிராஸ் செக் பண்ணுறோம், இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம டேலியில் ஓப்பனிங் பேலன்ஸாவோ இல்லை கரண்ட் இயர்லேயே இருக்கும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரிஃப்ளெக்ஷன் ஆர்ஓசி போர்ட்டலில் மாஸ்டர் டேட்டாவில் போய் பார்த்தா தெரியும். முதல் பாயிண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் எடுக்கிறேன். ஒரு கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபீட் பண்ணியிருக்கிற டேலி டேட்டாவோட கேபிட்டல் விசாவிஸ் மாஸ்டர் டேட்டா எம்சிஏ டேட்டாவில் அதோட கேபிட்டல் அக்கௌண்ட்டும் மேட்ச் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ comparing the tally data with external data available in the ROC record MCA வெப்சைட்ல ஒன்று. ரெண்டாவது, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் சில நேரத்தில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ 2 லட்சத்துக்கு மேலே ஒரு பார்ட்னர்கிட்ட இருந்து கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் 269 ST வரும். ஏன்னா பொதுவாக பார்த்தா நம்ம கேஷ் நெகட்டிவ் இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் கேஷ் நெகட்டிவ் அல்லது கேஷ் நெகட்டிவ் இருக்கிற இதில் என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாலும் மேனேஜ்மெண்ட் தானே பணம் போட்டிருக்க முடியும். இருக்கிற பிஸ்னஸில் பணம் இல்லைன்னா
ஒன்றா லோனாக வாங்கியிருக்கணும், இல்லை சின்ன ஓரளவுக்கு அமௌண்ட்டாக இருந்தால் அதனுடைய ஓனர் தான் முதல் போட்டிருக்கணும். அப்போது பெரும்பாலும் கேஷ் நெகட்டிவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓனர்ஸ் முதல் போட்ட மாதிரி வரும். அப்போ ஓனர்ஸ் முதல் போட்ட மாதிரி வரும்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்ட்னர்ஸ் ஃபார்மோ அல்லது ப்ரொப்ரைட்டரி ஃபார்மில் ப்ரொப்ரைட்டரோட அக்கௌண்ட்டோ கேஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு என்ட்ரி 2 லட்சத்துக்கு மேலே போனால் 269 ST ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி வரும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனால் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டோ, இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டோ, ப்ரொப்ரைட்டரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டோ தனித்தனியாக இருக்கிற கேஷ் எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்து 2 லட்சத்துக்கு மேலே போனாலும் ஈவன் பர் டேன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த ஸ்ட்ரிட் வியூ போகாமல் ஒரு என்ட்ரி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி 2 லட்சத்துக்கு மேலே போனால் 269 ST அட்ராக்ட் ஆகும் கேஷ் இன்ட்ரடக்ஷனுக்கு, கேபிட்டல் இன்ட்ரடக்ஷனுக்கு. அதே மாதிரி கேஷ் இன்ட்ரடக்ஷனும் அல்லது கேபிட்டல் இன்ட்ரடக்ஷனும் நம்ம பெரும்பாலும் சொல்கிற பதில் நம்ம அம்மா அப்பாட்டிருந்து கிஃப்ட் வாங்கணும், இல்லை ரிலேட்டிவ்கிட்ட கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேஷ் கிஃப்ட் ஆக்சுவலாக கேஷ் கிஃப்டாக இருக்கிற பட்சத்தில், கேஷ் இன்ட்ரடக்ஷன் இருக்கிற பட்சத்தில், அந்த மாதிரி கிஃப்ட் இருக்கிறப்போ கிஃப்ட் வாங்குறப்போ 50,000க்குள்ள இருந்தால் பிரச்சனை இல்லை. 50,000க்கு மேலே போகும்போது செக்ஷன் 56ல் நமக்கு யார் கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு டேக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அவங்க ப்ரிஸ்கிரைப் ரிலேட்டிவாக இருந்தால் எக்ஸம்ஷன் இருக்குது. 7-8 ப்ரிஸ்கிரைப் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கினா எக்ஸம்டட். ஸோ இப்போ அப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லையோ ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம்லையோ ஒரு கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்தளவு 2 பேராமீட்டர் 269 ST கிஃப்ட்னு ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்தோம்னா 50,000க்குள்ள இருந்தால் பிரச்சனை இல்லை. 50,000க்கு மேலே இருந்தால் ப்ரிஸ்கிரைப்ட் ரிலேட்டிவாங்கிறத பார்க்கணும், கிஃப்ட் டீடாக இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி அம்சங்கள் கேஷ் இன்ட்ரடியூஸ் கிரெடிட்டில், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை பார்த்துக்கணும். ப்ரொப்ரைட்டரை பொறுத்தளவு 269 ST வராது. ஏன்னா அவரோட பேன் நம்பர் தான். பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்தளவு பார்ட்னருக்கு வேற பேன் நம்பர், பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வேற பேன் நம்பர். ஸோ டிஃப்ரெண்ட் பேன் நம்பர் இருக்கனால 269 ST வரும். ஆனால் ப்ரொப்ரைட்டரை பொறுத்தளவு அவரோட பர்சனல் பேன் நம்பர் அதுதான், அவர் ப்ரொப்ரைட்டராக இருக்கக்கூடிய பேன் நம்பரும் அதாக தான் இருக்கும். ஸோ 269 STன்னு ஒரு அம்சம் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்லது ஒரு பிரச்சனை ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு கிடையாது. ஐ மீன் ப்ரொப்ரைட்டரி ஃபார்மில் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 லட்சம் கேஷ் உள்ள ப்ரொவைடட், அதர்வைஸ் நீங்கள் சோர்ஸ் ப்ரூவ் பண்ணணும், அது வேற விஷயம். பட் 269 ST வராது. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் பார்த்தா இந்த கேஷை தவிர மீதி பேங்க்ல எதெல்லாம் மேட்ச் பண்ணலையோ அதெல்லாம் கொண்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றோம். ஆக்சுவலா ஒரு 10,000 15,000 இருக்கு, அது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியல, அவருக்கு ஞாபகம் இல்லை. அவர் கிளைண்ட் என்ன சொல்லுவார், கடைசி நேரத்தில் நீங்களே பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருங்க அப்படிம்போம். நம்ம கொண்டு போய் அந்த 15,000 வந்ததை இன்கம்மாக அடித்தோம்னா ஜிஎஸ்டியோட ரெக்கன்சல் ஆகாது. ஏன்னா ஜிஎஸ்டியில் ஆல்ரெடி டேர்ன் ஓவரில் பக்காவாக ரிப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு டேலி வச்சுருப்போம். இல்லை இந்த 15,000 நம்ம இன்கத்தில் கொண்டு போய் போட்டோம்னா நாளைக்கு ஜிஎஸ்டியில் அது என்ன இன்டைரக்ட் இன்கம், அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி கட்டலாங்கிற என்கொயரி வர்றதுனால பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா இன்கத்தை தவிர்த்துட்டு நேராக கொண்டு போய் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அடிச்சிருவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் அடிச்சிருவோம். ஆனால் இது வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் மிஸ்சலேனியஸ் இன்கத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு பணம், ஜிஎஸ்டி இன்கம்ல காமிச்சா ஜிஎஸ்டிக்கு டேர்ன் ஓவர் 9(9)C பார்க்குறப்ப மிஸ்மேட்ச் வரும், இல்லை இதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும், ஸ்க்ரூட்டனியில் சரியாக பண்ண முடியலன்னா இதுவும் அவுட்வேர்டு சப்ளைன்னு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதை தவிர்க்கறதுக்காக நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வழி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன்னா பேங்க் என்ட்ரி இருக்குது அது சும்மா விடவும் முடியாது, அதை கொண்டு நேராக ப்ரொப்ரைட்டரோட கிரெடிட் அக்கௌண்ட்லேயோ பார்ட்னர்ஷிப்போடைய கிரெடிட் அக்கௌண்ட்லேயோ நாளைக்கு அடிக்கும்போது அதுக்கு நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கணும். பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜிஎஸ்டியில் ப்ராப்ளம் இல்லை, ஜிஎஸ்டி பெரும்பாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை சுற்றி தான் வரும். ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ்டிலேருந்து தப்பிச்சு இன்கம் டேக்ஸில் கொண்டு போய் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சிங்கன்னா நாளைக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட் ஆன்லைனில் அனுப்புகிறப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா இன்கம்மாக ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் அவங்கவுங்களோட ஒரு குடும்ப இதை பொறுத்து. இப்போ குழந்தை வந்து சாதாரண ஒரு சைல்டு இருக்குது, சாதாரண கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா கம்மியாக செலவாகும். அதே நேரத்தில் பெரிய நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம் நம்ம ஹை லெவல் போகும்போது, ஏன்னா இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு செலவு பண்ணுறதை விட குழந்தைகளோட கல்வி ஆதாரத்துக்கு செலவு பண்ணுறது தான் ஜாஸ்தி இருக்குது. உதாரணமாக பார்த்தா சிஏ படிக்கிறதுக்கு பண்ணுற செலவை விட எல்கேஜி யூகேஜி அட்மிஷனு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது.
ஸோ அப்போ டிராயிங்ஸ் எழுதும்போது ஒரு ப்ரொப்பரேட்டரோ, ஒரு உதாரணத்துக்கு ப்ரொப்பரேட்டரி ஃபார்ம் எடுக்கிறேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, பட் ப்ரொப்பரேட்டரி ஃபார்ம் உதாரணம் இருக்கும். ஒரு ப்ரொப்பரேட்டர் எடுத்துட்டோம்னா அவரோட எல்ஐசி, மெடிக்ளைம் இது வந்து பர்சனல் கமிட்மெண்ட். அதே மாதிரி அவரோட டாக்ஸேஷன் கமிட்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ் பூரா கமிட்மெண்ட்டு. அதை தவிர ஒரு மாதத்துக்கு ஒரு 25,000 50,000 அவருக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு டிராயிங்ஸ் வேணும். டிபெண்ட் ஆன் த ஜென்ரலாக பொதுவாக 25,000 இருந்தால் போதும். பட் எவ்வளவுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு இதே இல்லை. அப்போ நம்ம டிராயிங்ஸ் பண்ணுறப்போ எல்ஐசி, மெடிக்ளைம் ப்ளஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கமிட்மெண்ட் ப்ளஸ் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு 25,000 50 ரூபா மாதம் போட்டால் 6 லட்சம், 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் மட்டும் டிராயிங்ஸ் எழுதணும். டிராயிங் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இன்சஃபிஷியன்ட் டிராயிங்ஸ் இருந்தால் நம்ம வேற ஏதோ இருக்கிற இன்கத்தை செலவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் வருது. அப்போது டிராயிங்ஸு கூட நம்ம தனியாக ஒரு நோட் போட்டு வச்சு நாளைக்கு 6 லட்சம் போடுறோமோ 60 லட்சம் போடுறோமோங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த 6 லட்சம் போட்டாலும் 60 லட்சம் போட்டாலும் அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேட் வேணும், அதுக்கு ஒரு ஒர்க்கிங் வேணும், அதுக்கு ஒரு ரீசன் வேணும். யாரும் வந்து நீங்கள் 6 லட்சம் தான் டிராயிங்ஸ் எடுக்கணும், 60 லட்சம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலும் இன்கத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம டிராயிங்ஸ் எடுக்கிறோம். நம்ம சம்பாரிச்ச பணம், நம்ம டேக்ஸ் கட்டின பணம், அதைத்தான் நம்ம டிராயிங்ஸை எடுக்கிறோமே ஒழிய நம்ம வந்து சும்மா இது பண்ணலை. ஆனால் டிராயிங்ஸை பொறுத்தளவு நமக்கு சப்ஸ்டான்ஷியேட் ஒர்க்கிங் வேண்டும். இதுதான் இதோடது. அப்போது இந்த ஸ்லைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய புல்லட் பாயிண்ட், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் வச்சா 269 ST வரும். ஒருவேளை கிஃப்ட் ரிசீவ்டுன்னு பண்ணால் கிஃப்ட் ஃப்ரம் 50,000க்கு மேலே போகும்போது டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே நான் ஸ்பெசிஃபைட் ரிலேட்டிவ்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்தால் டேக்ஸ் 50,000க்கு மேலே இருந்தால் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். டிராயிங் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லோன் ஐட்டம். லோன் ஐட்டம் வந்து ஷார்ட் டைம், லாங் டைம்னு நம்ம பிரிக்கணும். ஏன் சார் லோன்னா லோன் தானே, நமக்கு என்ன இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு, ஜிஎஸ்டி பொறுத்தளவு லோனில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா இது லோன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு லோன் அக்ரிமெண்ட் இருந்தால் பெட்ரு. சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமராக இருக்கக்கூடாது சர்வீஸ்? ஏன்னா லோன் வைக்கும்போது ராமசாமின்னு வைக்கிறோம், குப்புசாமின்னு வைக்கிறோம், 1 லட்சம் 2 லட்சம்னு பணம் வைக்கிறோம்னா ஜிஎஸ்டி ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இது வந்து லோனாக இருக்க அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமராக இருக்கக்கூடாது? எஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமராக இருந்தால் அட்வான்ஸுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். அப்போது அட்வான்ஸு லோனா டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு லோனில் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அக்ரிமெண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் பேடில் மியூச்சுவல் டேர்ம்ஸாவது இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி பொறுத்தளவு லோன் அக்கௌண்ட் வந்து லோன் அக்கௌண்ட்டை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அது ஜிஎஸ்டி எதுவும் பாதிக்க போகிறதில்ல. ஆனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு லோன் ஒரு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் லோனாக சொல்கிற பட்சத்தில் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமருக்கு உண்டான ஜிஎஸ்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோன்ஸ் என்பது லாங் டைம், ஷார்ட் டைம்னு பிரித்தா பேங்க்கிற்கு நல்லது. அந்த மாதிரி பிரிக்கலாம். இல்லைன்னா கூட லோன்ஸுங்கிறதுக்கு லோனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஜிஎஸ்டியில் லோன் இல்லைன்னா அட்வான்ஸ் ஃபார் கூட்ஸோ இல்லை அட்வான்ஸ் ஃபார் சர்வீசஸோ, அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஃபார் கூட்ஸாவது பரவாயில்ல, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது பண்ணலாம். அட்வான்ஸ் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுறப்போ லோன்ஸ் அண்டு லோன் வாங்கினது வந்து அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமருங்கிற கலர் எடுத்ததுன்னா ஜிஎஸ்டி சந்தேகத்தின் அடிப்படையில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ லோனை பொறுத்தளவு அதே மாதிரி லோன் வந்து பேங்க்குக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ நிறைய குழப்பம் என்னென்னா, கோட்டக் மகேந்திரா பேங்க்குன்னு இருக்குன்னு வைங்க. கோட்டக் மகேந்திரா பேங்க் இஸ் அ பேங்கிங் கம்பெனி, அதுக்கு டிடிஎஸ் வேண்டாம். ஆனால் அதே கோட்டக் மகேந்திரா பேங்க் வேற ஒரு என்பிஎஃப்சி வைக்கலாம். ஏன்னா கோட்டக் கோட்டக் பேங்க்னா பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், கோட்டக் வேற ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறப்போ அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். அப்போது நம்ம வந்து பேங்கர்ஸ் பெரும்பாலும் பேங்கர்ஸும் வச்சுருக்காங்க, என்பிஎஃப்சியும் வச்சுருக்காங்க. அப்போது பேங்கர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இல்லை கோட்டக் பேங்க் ஆகட்டும், அதுக்கு வந்து பேங்கிங் ஆர்பிஐ ரெகக்னைஸ் பண்ண பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா டிடிஎஸ் வேண்டியதில்லை. ஆனால் அந்த பேங்க்குக்கூட குடையின் கீழ் வரக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். அப்போது பேங்க்குன்னு ஒரு நேம், ஒரு நாமகரணம் முன்னால் வர்றதுனாலேயே அதுக்கு டிடிஎஸ் வேண்டான்னு முடிவு பண்ணக்கூடாது. ஃபர்தராக அந்த பேங்க் வந்து ஐசிஐசின்னு வந்தாலும் சரி, எந்த பேங்க்கோட பேர் வந்தாலும் சரி, அதுக்கு கீழே அது பேங்க் இன்ட்ரெஸ்டா, நோ டிடிஎஸ். அது வந்து அந்த பேங்க்கோட குடையின் கீழ் வர்ற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியான்னு பார்க்கணும். அடுத்து 43B
இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ளே பண்ணணும். பட் அது இல்லைனாலும் பேங்க்காரங்க எடுத்துக்குவாங்க. பட் என்பி ஆக விடமாட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். லோனை பொறுத்தளவு 269SS 269T இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ லோனை பொறுத்தளவு லோன் அக்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு டேர்ம் ஷீட் லெட்டர் பேட்லையாவது இருக்கிறது நலம். ஏன்னா ஜிஎஸ்டியில் நாளைக்கு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் குறிப்பாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஜிஎஸ்டி டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ லோன் லோன் டிரான்சாக்ஷன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் வேணும். இன்னொன்று, பெரும்பாலான லோன் அக்ரிமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் போடாமல் இருக்காங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட அவர் நம்ம அன்புல கொடுத்தாரு சார், பண்புல கொடுத்தாரு சார் அப்படின்னு சொல்கிறோம். கூடுமான மட்டும் நான் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்குற லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடலாம். இன்ட்ரெஸ்ட் போட்டு டிடிஎஸ் பிடிக்கலாம், இல்லை 15G வாங்கிக்கலாம். ஏன்னா லோன் அக்கௌண்ட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து லோன் வாங்கும்போது கன்சிடரேஷன் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நோ கன்சிடரேஷன். ஏன்னா நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மேபி தார்மீக ரீதியாக ஒரு குட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் இது வந்து இன்கம் டேக்ஸ் பிரகாரம் ஏன் கன்சிடரேஷன் கொடுக்கல? அவர் ரிலேட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ரிலேட்டிவிட்டு இருந்து கிஃப்டாக கலர் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நான் ரிலேட்டிவிட்டு இருந்து கிஃப்ட் ஆனால் அது இன்கமாக ட்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லோன் அக்கௌண்ட் நம்ம பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது நல்லது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் ஷீட் லெட்டர் பேட்லையாவது பண்ணிக்கிறது நல்லது. நாளைக்கு எந்த அத்தாரிட்டி கேட்டாலும் இது லோன் தாங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். நம்பர் 2, லோன் வந்து பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்தா கூட அந்த பேங்கோட பேங்கிங் கம்பெனிக்கு தான் கொடுக்குறோமா, என்பிஎஃப்சி கொடுக்குறோமாங்கிறத பார்க்கணும். மூணாவது வந்து 269SS 269T பார்த்துக்குங்க. இது மூணாவது விஷயம். லோனுக்கு வந்து நான் ரிலேட்டிவ், குறிப்பாக நான் ரிலேட்டிவ்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் செக்ஷன் 56ல் 7 விதமான ரிலேட்டிவ் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கும்போது பணம் ஒருவேளை கிஃப்ட்னு ஒரு கலர் எடுத்தால் கூட செக்ஷன் 56 பிரகாரம் இன்கத்துலேருந்து எக்ஸம்டட் ஆகிடும். பட் நான் ரிலேட்டிவ்கிட்ட இருந்து லோன் போடும்போது நான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு அம்சம் இல்லைன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நான் ரிலேட்டிவ்னு சொல்லி டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துங்க லோன் அக்கௌண்ட்டில் இது. அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார் பொறுத்தளவு பில் டு பில் மேட்ச் பண்ணுறது இருக்கும். பட் எல்லா பார்ட்டிக்குமே பில் டு பில் மேட்ச் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரும்பாலான ஈவன் பர்ஃபெக்டாக இருக்கிறது கூட ரவுண்டாக பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு ரவுண்டாக பே பண்ணுறது சில கிரெடிட்டார்ஸ்கிட்ட எப்படி பில் டு பில் மேட்ச் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பில் டு பில் மேட்ச் பண்ணால் மிகவும் நல்லது. பட் எல்லா பார்ட்டிக்கும் அது சாத்தியமாங்கிறது நடைமுறையில் கஷ்டம். ஸோ அதனால் பில் டு பில் மேட்ச் பண்ண எல்லா பார்ட்டி பக்கா சார், பில் டு பில் மேட்ச் பண்ணுறோம் சார், ஈவன் ரவுண்ட் அமௌண்ட்டாக நம்ம கொடுக்கறதுல கூட இந்த பில்லோட இது இருக்குது அப்படிங்கிறது. பெரும்பாலும் இந்த சன்ட்ரி கிரெடிட்டாரில் நம்ம மிஸ் பண்ணுற அம்சம் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் நம்ம மிஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம போட்டாலும் சரி, இல்லை பார்ட்டிகிட்டேருந்து வாங்கினாலும் சரி, இந்த அம்சத்தை நம்ம வந்து அந்த பார்ட்டியோட என்ட்ரி போடுறதில்ல. அன்லஸ் அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் வந்து ஜிஎஸ்டி எஃபெக்ட் இருந்து அது 2Bல ரிஃப்ளெக்ட் ஆனால் ஒழிய இது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாரில் நீங்கள் அடுத்த மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரி வந்து டேலியில் போடுறது நல்லது. ஏன்னா இப்போ 2Bல அவர் பண்ணாலும் சரி நம்ம பண்ணாலும் சரி ரிப்போர்ட் ஆயிடுது. ஸோ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அது ஜிஎஸ்டியோடு சேர்ந்து போகும்போது 2Bல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் இருந்தால் கம்யூனிகேஷன் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார் லெட்ஜர் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த 180 டேஸ்க்கு மேலே 180 டேஸ்க்கு மேலே இருந்தால் ஐடிசி ரிவர்சல் வரும். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாரை பொறுத்தளவு டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்கு அடுத்தது முக்கியத்துவம் பெறுறது 180 டேஸ்க்குள்ளே பில் செட்டில் பண்ணலன்னா ஐடிசி ரிவர்சல் வரும் ஆக்சுவலாக. ஸோ அந்த சன்ட்ரி கிரெடிட்டார் இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெஜர் அனலைசிஸ் பண்ணுறப்பவே 180 டேஸ் ஐடிசி ரிவர்சல் இருக்காங்கிறத நம்ம பார்க்கறது நல்லது ஆக்சுவலாக. அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒரு 6 மாதம் மேலே, உதாரணத்துக்கு 180 நம்ம எடுத்துக்குவோமே ஜிஎஸ்டியில் 180 டேஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அது பேங்கர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது பாஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் நம்ம வந்து சரியா பேங்க் லோன் வாங்கிக்கிறோம். ஒரு பக்கம் ஒர்க்கிங் கேபிட்டல் பேங்க் பாரோயிங் வாங்குறோம். எதுக்கு? சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு தான் வாங்குறோம். சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு வந்து அப்கோர்ஸ் இப்போ எம்எஸ்எம்இ ஆக்ட் 15 நாள் 45 நாள் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு செட்டில் பண்ணாமல் சில பார்ட்டி
ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, தகராறு இருக்கு, அதனால அது நிக்குதுன்னா வேற விஷயம். தகராறே இல்லாம நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல 6 மாசத்துக்கு மேல எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா, இப்ப பேங்க் ஃபினான்ஸ் இந்த பக்கம் வாங்குறோம், பேங்க் ஃபினான்ஸ் வாங்கிட்டு கிரெடிட்டார்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கோம்னா பேங்கர்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளோட ஃபண்டை வேற எங்கேயோ டைவர்ட் பண்றாரு போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ல ரொம்ப ரொம்ப ஓல்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு பெரிய அமௌண்ட் இருக்கு. சின்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 200 அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ரைட் அப்ல மாத்தி விட்டுறலாம். பட் சன்ட்ரி கிரெடிட்டர்ல பெரிய அமௌண்ட் லாங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, பேங்கர்ஸோட பாயிண்ட்ல என்ன கேட்பாருன்னா, நம்ம தான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நாங்கள் கடன் கொடுத்துருக்கோம், கடன் கொடுத்துருக்கிறப்ப நீங்கள் அதை செட்டில் பண்ணாமல் உங்கள் கிரெடிட் எங்ககிட்ட இருந்து வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் டெட்டார் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் பணம் வாங்குறீங்க. ஆனால் பார்த்தா உங்கள் சன்ட்ரி கிரெடிட்டார் லிஸ்ட்டு கொடுக்கும்போது நிறைய பாதி பேத்துக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் கொடுத்த பணத்தையெல்லாம் அவங்களுக்கு செட்டில் பண்ணாமல் நீங்கள் வேற என்ன பண்ணீங்கன்னு கேட்குற ஒரு நிலை வரும். அதனால் சன்ட்ரி கிரெடிட்டாரில் 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரி டோட்டல் சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஒரு எடுத்தோம்னா இருக்கிறதுலே கசகசன்னு இருக்கிறது ஒரு 100 பார்ட்டி 50 பார்ட்டி, நான் சொல்றது கம்மி இருக்கும். அதுல எல்லா பார்ட்டிக்கும் கன்ஃபர்மேஷன் வாங்குவது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்றாலும், அதுல இருக்கக்கூடிய மேஜர் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிக்கு இப்பவே கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டா, நாளைக்கு சன்ட்ரி கிரெடிட்டார் கன்ஃபர்மேஷன் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு கேட்கும்போது அவர்கிட்ட அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்கிட்ட டிரான்சாக்ஷன் இருக்கலாம். டிரான்சாக்ஷன் இருந்தால் கூட அவரோட ஆர்கனைசேஷனில் இருக்க அக்கௌண்ட்டு மற்றவங்க எல்லாம் வெளியில் போயிருந்தாங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஈவன் டேலி அதெல்லாம் இருந்தால் கூட. ஸோ மேஜரான நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா, ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார் எடுத்து அதில் இப்போ 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பார்ட்டி சேர்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெகுலர் டீலிங் தான் இருக்கும், மேஜர் பார்ட்டி இருக்கும். அட்லீஸ்ட் மேஜர் வேல்யூ ரெகுலர் பார்ட்டி அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம ரெக்கன்சல் பண்றது நல்லது. அட்லீஸ்ட் எல்லா பார்ட்டிக்கும் சாத்தியம் இல்லை என்ற நடைமுறை கருத்து இருந்தால் கூட பெரும்பான்மையான பார்ட்டி மேஜர் பார்ட்டிக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதை ரெக்கன்சல் பண்ணுவது மிக மிக நல்லது. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கேட்கும்போது இந்த கன்ஃபர்மேஷன் அழகாக கொடுத்துட்டு அந்த டிரான்சாக்ஷனோட தேர்ட் பார்ட்டி ஜெனினிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். அடுத்தது ஈவன் சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்கிற பில்லெல்லாம் 2Bல வந்திருக்கான்னு கூட பார்க்கலாம். ஏன்னா சில நேரத்தில் பெரிய பார்ட்டி எல்லா பார்ட்டியும் பார்க்க முடியாது, பெரிய பார்ட்டியில் இருக்கிற எல்லா என்ட்ரி 2Bல வந்திருக்கான்னா அந்த பார்ட்டியில் வர்றது 2Bல ஒரு வேளை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணி ஐடிசி கூட அவங்கள திருப்பி ரிட்டர்னில் பண்ண சொல்லி ஐடிசி கூட நம்ம அடுத்த நவம்பருக்குள்ளே எடுக்கலாம். ஸோ அப்போது அதே மாதிரி எம்எஸ்எம்இ பேமெண்ட் 15 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ள செக்ஷன் டிடிஎஸ் 194Q 10 கோடி 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் பிடிக்கணும். கேஷ் பேமெண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு 10,000க்கு மேலே ஒரு நாளைக்கு கேஷாக பே பண்ணக்கூடாது. அது டியூரிங் த இயர் மட்டும் இல்லை, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார் கூட பண்ணக்கூடாது. அப்போ ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார் எடுக்கும்போது நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டியது பில் டு பில் மேட்ச் பண்ணால் நல்லது, மிகவும் நல்லது. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிறப்போ மேஜர் பார்ட்டிக்கு அதை மேட்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. டெபிட் நோட் கிரெடிட் நோட் ஜிஎஸ்டிஆர் 2Bல ஏதாவது ரிஃப்ளெக்ட் இருந்தால் அதோட என்ட்ரி இங்கே கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்கறது நல்லது. 2B3 ஜிஎஸ்டி போர்ஷன் சேர்த்து நம்ம டெபிட் நோட் கிரெடிட் நோட் பண்ணலன்னா இவங்களோட கம்யூனிகேஷன் மூலியமா பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார் 180 டேஸ்க்கு மேலே இருந்தால் ஐடிசி ரிவர்சல்ங்கிற ஒரு அம்சத்தை பார்க்கறது நல்லது. சன்ட்ரி கிரெடிட்டார் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஒர்க்கிங் கேபிட்டலோ நம்ம பின்னால் சிசிஓ பேங்க் என்ஹான்ஸ்மெண்ட்டோ போகும்போது இது ஒரு பாட்டில் நெக்காக நிற்கும். அதனால் அந்த சன்ட்ரி கிரெடிட்டார் லாங் அவுட்ஸ்டாண்டிங் எஸ்பெஷலி டிஸ்பியூட் இல்லாத விஷயத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஜர் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு கன்ஃபர்மேஷன் வாங்குறது நல்லது. 43B எம்எஸ்எம்இ பேமெண்ட் இது நிறைய செமினார் எடுத்தாச்சு, 15 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ள கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன் தான். அதில் இன்அட்மிசபிள் ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துக்கணும். எப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் பர்ச்சேஸ் வந்ததோ 194Q அந்த 10 கோடிக்கு மேலே நம்ம ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் இருந்தால் 194Q பார்க்கணும். கேஷ் பேமெண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஒரு நாளைக்கு 10,000க்கு மேலே இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டியூரிங் தி இயர் ஐ மீன் 24-25 பார்க்குறப்ப அந்த வருஷத்துக்கு உண்டானது தான் வேண்டாம், அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை நம்ம பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலாக இது கிரெடிட்டார்ஸ் பார்க்குறப்போ. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி மார்ச்சோட ஜிஎஸ்டி ஏப்ரலில் செட்டில் ஆகிருக்குமான்னு பார்க்கணும். அதே மாதிரி மார்ச்சோட பேயபிள் வந்து அடுத்தது ஏப்ரல் 20th தான் பண்ணுவோம். அதே மாதிரி டிடிஎஸ் மார்ச்சில் பிடிச்ச டிடிஎஸ் ஏப்ரலில் தான் பண்ணுவோம். இஎஸ்ஐ பிஎஃப்
மார்ச்சோடது ஏப்ரலில் தான் பண்ணுவோம். இதில் ஜிஎஸ்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுறது ஏப்ரலில் தான் பண்ணுவோம். ஆனால் அட் த டைம் ஆஃப் ஆடிட் நம்ம செக் பண்ணும்போது ஒரு சில இன்வாய்ஸ் அவுட்வேர்ட் சப்ளை தப்பாக ரிப்போர்ட் ஆகிருந்ததுன்னா அந்த ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா பேயபிள் கூட டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னில் நார்மலாக மார்ச்சில் ரிப்போர்ட் பண்ணுறது ஏப்ரலில் செட்டில் ஆகிடும். பட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆடிட் பார்க்கும்போது ஏதாவது ஒரு அவுட்வேர்ட் சப்ளையில் தப்பை இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி லைபிலிட்டி கூட 31 அக்டோபருக்குள்ளே பார்க்கணும். அதே மாதிரி டிடிஎஸ்க்கும் அதே கணக்கு தான். டிடிஎஸ் வந்து நார்மலாக நம்ம பிடிச்சதை பே பண்ணிடுவோம். பட் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் வந்து சில டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும், அல்லது சில டிரான்சாக்ஷனுக்கு கம்மியாக டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம்னா அந்த அடிஷ்னல் டிடிஎஸ் லைபிலிட்டியும் 31 அக்டோபர் பார்க்கலாம். நார்மலாக வர்ற ஜிஎஸ்டி பேபிளோ நார்மலாக வர்ற டிடிஎஸ் பேபிளோ ஏப்ரலில் பெரும்பாலும் செட்டில் ஆயிரும்னால கூட இந்த ஆடிட் அப்சர்வேஷன் மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி லைபிலிட்டி எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் லைபிலிட்டி 31 அக்டோபருக்குள்ளே செட்டில் ஆகணுங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் பார்க்கும்போது இது இல்லைன்னா இது 43B டிஸ்அலவன்ஸ் வந்துடும். இஎஸ்ஐ பிஎஃப் பேவில் அதே மாதிரி தான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 31 அக்டோபருக்குள்ளே பண்ணலாம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தள்ளி கட்டினா கூட டிஸ்அலவன்ஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சேலரி எக்ஸ்பென்சஸ் பேயபிள் சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தை அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேணால் ஒரு 31க்குள்ளே செட்டில் பண்ணிடுவாங்க. பட் பெரும்பாலான ப்ரைவேட் கன்சர்ன் பெரிய ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு அடுத்த மாதம் ஐ மீன் 31 மார்ச்சோடது ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 10க்குள்ளே டிபெண்ட் ஆன் பாலிசி ஆஃப் த ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க. அந்த சேலரி எக்ஸ்பென்சஸ் பேயபிள் ப்ரொவிஷன் போட வேண்டும். ஏன்னா 3CDயில் நம்ம மர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் அது போடணும். ஆடிட் ஃபீஸ் பேயபிள் 30,000 14லேருந்து தான் 50,000 வருது. 30,000க்கு மேலே போனால் அதுக்கு டிடி, ஏன்னா ஆடிட் ஃபீஸ் பேயபிள் தான் கடைசியாக டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அது ரிவைஸ்டு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி குறிப்பாக இந்த எக்ஸ்பென்சஸ் பேயபிள் வந்து நம்ம மனசில் நினைக்கிறது ஜிஎஸ்டி டிடிஎஸ் இஎஸ்ஐ பிஎஃப் சேலரி மட்டும்தான் நினைக்கிறோம். இதை தவிர பிற எக்ஸ்பென்சஸு கூட நம்ம ப்ரொவிஷன் போடணும். சரி சார், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஐ மீன் 31 மார்ச் ஃபைனலைசேஷன்னா ஏப்ரல் மே வவுச்சர் ஸ்க்ரூட்டனி பண்ணிங்கனாவே குறிப்பாக இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் சேல்ஸ்மேன் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க மார்ச்சில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற பில்லெல்லாம் ஏப்ரலில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லது மேலே கூட கொடுக்கலாம். ஏப்ரல் 2025 மே 2005 வவுச்சரை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது மார்ச்சோட எக்ஸ்பென்சஸ் ஏப்ரல்லையோ மேலேயோ செட்டில் ஆனால் அது மார்ச்சில் ப்ரொவிஷன் போட வேண்டும். மீதி ஜிஎஸ்டி பேயபிள் டிடிஎஸ் பேயபிள் இஎஸ்ஐ பேயபிள் ஈவன் சேலரி பேயபிள் ஈவன் ஆடிட் ஃபீஸ் பேயபிள் கூட ஒரு ரேடரில் வந்துடும். மிஸ் பண்ணுற ஒரே ஐட்டம் அடுத்த வருஷம் வவுச்சர் ஏப்ரல் மே ஸ்க்ரூட்டனி பண்ணி அதில் மார்ச் 2025க்குள்ளே சம்மந்தப்பட்ட ஏதாவது வவுச்சர்ஸ் இருந்தால் அதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் போடணும். இது பார்க்கணும். அடுத்து பேலன்ஸ் ஷீட் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்க்குறப்ப டெப்ரிசியேஷன் கம்பெனிஸ் ஆக்ட் வேறு இன்கம் டேக்ஸ் வேறு. 10,000க்கு மேலே கேஷ் பர்ச்சேஸ் இருந்தால், ஏன்னா இன்வாய்ஸை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது, அது கேஷ் பர்ச்சேஸாக என்னங்கிறத டிரான்சாக்ஷனில் ஃபினான்ஸ் லெவலில் உள்ளே போனால் 10,000க்கு மேலே டெப்ரிசியேஷன் கிடையாது. அப்போது ஒரு பர்ச்சேஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பர்ச்சேஸ் இருக்கிறப்பவே அதை வந்து கேஷ் பர்ச்சேஸ் ஐ மீன் பேங்க் அதர் தென் த கேஷ் பர்ச்சேஸ்ன்னு பிரிக்கணும். ஏன்னா அடிஷனைவே ரெண்டாக பிரிச்சிடணும், இது கேஷா நான் கேஷா அப்படிங்கிறது. ஸோ பேங்க் மோடாக இருந்தால் டெப்ரிசியேஷன் பாதிக்காது, கேஷ் பர்ச்சேஸாக இருந்தால் டெப்ரிசியேஷன் பாதிக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அடிஷன்ஸ் பில் இந்த வருஷம் ஏதாவது ஒரு சேரோ ஃபர்னிச்சரோ கம்ப்யூட்டரோ மொபைலோ அல்லது வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இருக்கிறப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரியோ இருந்தால் அதை வந்து இன்னைக்கு அடிஷன் பில்ஸை செக் பண்ணணும். ஒன்று அந்த அடிஷன் பில்ஸ் எல்லாம் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அடிஷன் பில்ஸ் செக் பண்ணுறப்பவே 2Bல பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு என்ட்ரி 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்தால் அதை உடனே இன்டிமேட் பண்ணி அடுத்த நவம்பருக்குள்ளே நம்ம ஐடிசி எடுக்கிறதுக்கு உதவும். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸில் இது ஒன்று. இன்னொன்று வந்து குறிப்பாக கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது காரோட அக்கௌண்ட்டை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுறோம். அதோட ரோட் டேக்ஸ் வந்து லைசன்ஸ் அண்ட் டேக்ஸஸ்க்கு போயிடுது, இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸுக்கு போயிடுது, அதர் அக்சசரிஸ் சின்ன சின்ன அக்சசரிஸ் வாங்குவோம், அது வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காரோ அல்லது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கோ போயிடுது. இதில் என்னன்னா கார் குறிப்பாக வாங்குறப்போ காரு ரோட் டேக்ஸு ப்ளஸ் இன்சூரன்ஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அடிஷ்னல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே காரோட அக்கௌண்ட்டில் தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். எங்காவது கொண்டு ரெவென்யூவில் பண்ணோம்னா நாளைக்கு லெட்ஜர் ஸ்க்ரூட்டனி வர்றப்ப டு த எக்ஸ்டென்ட்
ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாகும், டேக்ஸ் வரும், கன்சிக்வெண்ட்டாக அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்னு பெனால்ட்டி வரும். ஸோ எப்போ கார் வந்துருச்சோ அதோட தாரக மந்திரமான ரோட் டேக்ஸ், அதோட இன்சூரன்ஸ், அதோட ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூணுமே கேபிட்டலைஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டலைசேஷன் பண்ணும்போது உள்ளே போய் டேலியில் காலமர் டைப் போட்டு ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ அல்லது பில்டிங் கேபிட்டலைசேஷனுக்கோ ஐடிசி எடுத்து வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேபிட்டலைசேஷனுக்கு வந்து ஐடிசி ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் செக்ஷன் 17(5). ஸோ அதில் உள்ளே போய் பார்த்து டேலியில் காலம்னர் டைப் பார்த்து ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் சிமெண்ட்டுக்கோ ஸ்டீலுக்கோ ஏதோ ஐடிசி எடுத்து வச்சுருந்தோம்னா அட்லீஸ்ட் 31 மார்ச்சுக்குள்ள, ஐ மீன் சப்சிக்வெண்ட்டாக அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ பில்டிங் ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி ஆஸ்பெக்ட் 17(5) பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டலைசேஷனுக்கு ஐடிசி ரிவர்சல் மிக மிக முக்கியம். அடுத்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது லேண்ட் காருக்கு சொன்ன மாதிரி தான், லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட்டு, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்ந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் பார்க்கும்போது லேண்ட் பர்ச்சேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து லேண்டில் டெபிட் ஆகுது, அதோட ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ் எல்லாம் பார்த்து ஸ்டாம்ப் டியூட்டி லைசன்ஸ் அண்ட் டாக்ஸஸில், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், லைசன்ஸ், அதர் சார்ஜஸ், மிஸ்லனியஸ் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சு போகுது. அப்போ கார் வந்தாலும் சரி, லேண்ட் வந்தாலும் சரி, கார் வர்றப்ப காரு ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். லேண்டை பொறுத்தளவு காஸ்ட்டு, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே லேண்டில் கேபிட்டலைஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது பார்க்கும்போது ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த லேண்டோட பர்ச்சேஸ் வேல்யூவும் அந்த பத்திரத்தில் இருக்கிற கைடன்ஸ் வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா டீம்டு கிஃப்ட் வரும். உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதோட கைட்லைன் வேல்யூ பெரும்பாலும் 10 லட்சம்னா 10 லட்சம் தான் கைட்லைன் வேல்யூ எல்லா பத்திரத்துலையும் இருக்கும். ஆனால் சில சூழ்நிலையில் பர்ச்சேஸ் பண்ணுறது 10 லட்சம், கைட்லைன் வேல்யூ 12 லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஃபரன்ஸ் 2 லட்சத்துக்கு நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ லேண்ட் பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் பார்க்கும்போது ஒன்று லேண்டோட காஸ்ட்டு, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ் டெபிட் ஆகிருக்காங்கிற என்ட்ரி லெவலில் பார்க்கணும். இன்னொன்று அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்கும்போது அதோட டிரான்சாக்ஷன் வேல்யூ, அதனுடைய பர்ச்சேஸ் வேல்யூ ஈக்குவல் டு கைட்லைன் வேல்யூவான்னு பார்க்கணும். எப்போ பர்ச்சேஸ் வேல்யூ டிரான்சாக்ஷன் வேல்யூவை விட அதோட கைட்லைன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் லேண்ட் டாக்குமெண்ட்டை பாருங்கள். 56(2)ல் 56ல் ஹிட் ஆகுமான்னு பாருங்க. ஏன்னா நாளைக்கு டாக்குமெண்ட் கேட்குறப்போ ஸ்கேன் பண்ணுறப்போ அதை பார்த்தாவே அவர் பண்ணிடுவார். சரி சார் அவர் பண்ணால் கூட என்ன நம்ம டேக்ஸ் கட்டுறோம், இப்பவும் டேக்ஸ் கட்டுறோம்னாலும், பட் இது சப்ரஷனுங்கிற மாதிரி வராது, அண்டர் ரிப்போர்ட்டிங்கிறது வராது. இதை பார்த்துட்டு இப்போவே ரிப்போர்ட் பண்ணி டேக்ஸ் கட்டிட்டா அட்லீஸ்ட்டு ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறப்போ அதனுடைய டேக்ஸு ப்ளஸ் அதனுடைய அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு, அதனுடைய பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி தவிர்த்தரலாம். அட்லீஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் ப்ரூவ் ஆகிடும். ஸோ இது ஒன்று ஃபிக்ஸ்டு அசெட்ஸை பொறுத்தளவு கேஷ் எப்படி இருக்குது, அடிஷ்னல் பில்ஸை பார்க்கணும். அடிஷ்னல் பில் 2Bயோட செக் பண்ணணும். சப்போஸ் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஐடிசி வரலன்னு சொல்லி உடனே, ஏன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதனால சொல்கிறேன். கார் பர்ச்சேஸ் சொல்லிட்டேன், லேண்ட் பர்ச்சேஸ் சொல்லிட்டேன். ஸோ ஐடிசி போர்ஷனுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா செக்ஷன் 16ல் ஒரு அசட் வாங்கும்போது அதனுடைய ஜிஎஸ்டியும் சேர்த்து கேபிட்டலைஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணால் ஐடிசி கிடைக்காது. அதோடைய சாராம்சம் என்னன்னா ஐடிசி கிளைம் பண்ணி அந்த ஐடிசி போர்ஷனுக்கு இன்கம் டேக்ஸில் டெப்ரிசியேஷனும் டபுள் பெனிஃபிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இதை பார்க்கணும். அடுத்து ஷார்ட் டைம் லாங் டைம் லோன்ஸ் அட்வான்ஸு. லாங் டைம் ஷார்ட் டைம் எதுக்கு பிரிக்கிறோன்னா, ஷார்ட் டைம் லோன் வந்து கரண்ட் அசெட் கரண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். சுருக்கமாக சொல்ல போனால் ஷார்ட் டைம் ஒரு அட்வான்ஸ் லாங் ஷார்ட் டைமானு பிரிக்கும்போது 12 மாதத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் லாங் டைம் லோன்ஸு, 12 மாதத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டைம் லோன். லாங் டைம் லோன் எது, லாங் டைம் அட்வான்ஸ் டெபாசிட்ஸில் எது வரும்னா இபி டெபாசிட்டு, டெலிஃபோன் டெபாசிட்டு, சேல்ஸ் டேக்ஸு, டீலர் டெபாசிட். பெரும்பாலும் இந்த டெபாசிட்டுக்கு 12 மாதத்துக்கு மேலே போகிறதுனால லாங் டைம் என்ற அம்சத்தை பெறுகின்றன. அதே மாதிரி ஷார்ட் டைம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், ஸ்டாஃப் அட்வான்ஸு, டெம்பரவரி, இப்போ சேல்ஸ்மேன் இருக்காருன்னா அவருக்கு கொடுக்குற அட்வான்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே அட்வான்ஸ் தான் சார். பட் லாங் டைம் ஷார்ட் டைம்னா, ஷார்ட் டைம் ஒரு அசட்டை லாங் டைம்னு கிளியர் கட்டாக இருந்தால் லாங் டைமில் குரூப் பண்ணிடலாம், ஷார்ட் டைம்னு கிளியர் கட்டாக தெரிஞ்சால் ஷார்ட் டைமில் குரூப்பாக பண்ணிடலாம். ஆனால் ஷார்ட் டைமாக லாங் டைமாக டிஸ்பியூட் வர்றப்போ ஷார்ட் டைமில் பண்ணிவிட்டு அதோட கரண்ட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிடும், அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸஸ்க்கு வந்து டிடிஎஸ் நம்ம
டிடிஎஸ் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்குமா, டிடிஎஸ் பிடிச்சிருக்குமாங்கிறத பார்க்கணும். இபி டெபாசிட்டுக்கு குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு மிஸ் பண்ணிடுறோம். கடைசியில் நம்ம ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து 26ASல வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இபி டெபாசிட்டுக்கு சர்டிஃபிகேட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் 31/3/25 மட்டும் என்னன்னு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு எட்டு போய் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் என்ன, டிடிஎஸ் என்னன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. 26AS கவலைப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த டிடிஎஸ் அந்த இன்கம் ரெகனைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து சன்ட்ரி டெட்டாஸ் பார்க்கும்போது டெட்டாஸ்க்கு கிரெடிட்டார்ஸுக்கு சொன்னது தான். லாங் அவுட்ஸ்டாண்டிங் டெட்டார்ஸ் இருந்தால் நமக்கு தெம்பில்ல கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு வந்துடும். அதே மாதிரி சன்ட்ரி டெட்டாஸுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கும் ஜிஎஸ்டி வரும். சன்ட்ரி டெட்டார் டிலேயாக பே பண்ணிட்டாருன்னா செக்ஷன் 15 பிரகாரம் அந்த ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜுக்கும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி வாங்கியிருந்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு ஜிஎஸ்டி கரெக்டாக கட்டியிருக்குமான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு அவர் ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சிருக்காரான்னு பாருங்க. நம்ம எம்எஸ்எம்இயாக இருக்கிறப்ப அவர் 15 நாள் 45 நாளில் கொடுக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு மட்டும் கவலைப்படுறோம். ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ் டெவலப்மெண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராப்பராக நம்மளோட டெட்டாஸ்க்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி நம்ம கலெக்ஷனை பூஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் நமக்கு டிஸ்அலவன்ஸ் இல்லாதனால நம்மளுடைய கவனம் பூரா சன்ட்ரி கிரெடிட்டாரில் இருக்குது. சன்ட்ரி டெட்டார்லேயும் நம்ம எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கிறப்போ அது எல்லா டெட்டாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அந்த கலெக்ஷனை ஓரளவுக்கு சட்ட பிரகாரம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, ஹர்ட் பண்ணாமல். ஏன்னா ஹர்ட் பண்ணால் வேலை இது சேல்ஸ் டிக்ளைன் ஆகிடும். ஹர்ட் பண்ணாமல் ஸ்டாட்யூட்டரி ஃபோர்ஸோட என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமாங்கிறத நம்மளோட எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். பார்ட்டிகிட்ட இருந்து நான் கன்ஃபர்மேஷன் இருந்தால் 3CBயில் குவாலிஃபிகேஷன், 3CD இல்லை 3CB இஸ் அ மெயின் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், அதில் பண்ணணும். 206C 1H 31/3/2025 மட்டும் அப்ளிகபிள். ஏன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் பேசும்போது 194Q நம்ம வரணும். சன்ட்ரி டெட்டார் பேசும்போது 206C 1H பேசணும். ஸோ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் ஹேண்டு இன்னைக்கு 48,269,8 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பேங்க் பேமெண்ட் 10,000க்கு மேலே கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கேஷ் ஆன் ஹேண்ட், ஃபிசிக்கல் கேஷ் ஆன் ஹேண்ட் அதிகமாக வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சில சூழ்நிலையில் வந்ததுன்னா எந்த அளவுக்கு கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கலாம், இந்தியாவை பொறுத்தளவு இந்த அளவுக்கு தான் கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கலாங்கிற ஒரு இது கிடையாது. கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான ஒழிய கேஷ் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் நடைமுறையில் யோசிக்கும் போது இன்னைக்கு எல்லாமே பேங்க் மூலியமாக பரிவர்த்தனை நடக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிபே, யூபிஐ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தில் பெரும்பாலும் போகும்போது பிசிக்கல் கேஷ் வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்ட் வந்து எவ்வளோ சார் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்தந்த நிறுவனத்தோட ஒரு வாரம் எக்ஸ்பென்சஸோ அல்லது 15 நாள் எக்ஸ்பென்சஸோ கேஷ் பேலன்ஸில் இருந்தால் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். F2 போட்டு அதோட ஒரு வாரம் அல்லது 15 நாள் என்ன செலவு வருது, அதில் கேஷ் செலவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் கேஷ் பேலன்ஸ் ஆன் ஹேண்ட் வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது டிராயிங்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி பேங்க் ரெக்கன்சிலேஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், டிடிஎஸ் ரொம்ப ஹை பேலன்ஸ் இருக்கிறப்ப மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கேஷ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கிக்கிறது. இது வந்து அஃப்கோர்ஸ் இது ஆடிட் ப்ரொவிஷன், பட் கேஷ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ கேஷ் பேலன்ஸை பொறுத்தளவு அதிகப்படியாக கேஷ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண நமக்கு அதிகப்படியாக பலு எக்ஸ்பிளனேஷன் பலு இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷத்துலேருந்து பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் வந்து 2B TAS ரெஃப்ளெக்ஷன் பார்க்கணும். சேல்ஸ் GSTR 1 3B 26AS பார்க்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் GTAக்கு வந்து RCM கட்டியிருக்குமான்னு பார்க்கணும். அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், ESIPF, லேபர் சார்ஜஸ், TDS பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து போன வருஷம் ஆடிட் ஃபீஸ்லேருந்து எடுப்போம். பர்ச்சேஸை பொறுத்தளவு பர்ச்சேஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து 2Bயில் நமக்கு இன்புட் கிரெடிட் வருது, அதுலேயும் கிராஸ் செக் பண்ணலாம். அதை தவிர இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேல்ஸை பொறுத்தளவு GSTR 1 3B இருக்குது. சில இடத்துல இந்த 194 206Cயில் பிடிச்சாங்கன்னா நம்ம 26ASல கூட அந்த பார்ட்டி வருது. ஸோ இதெல்லாமே சேல்ஸு GSTR 1 3B 26AS. அதே மாதிரி ஃப்ரைட் இருக்கிறப்ப அது GTA-வானா RCM கட்டுறமான்னு பார்த்துடலாம். அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வேஜஸை பொறுத்தளவு ES&PF பார்த்துடலாம். லேபர் சார்ஜஸ் அண்ட் TDS பார்த்துடலாம்.
ஸோ இதில் ஒன்றே ஒன்று ரெட்டில் போட்டிருக்கிற ஐட்டம் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸோட ஸ்டாண்ட். இன்கம் டேக்ஸோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸோட ஸ்டாண்ட் என்னன்னா, க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்தளவு வந்து வேல்யூவேஷன் மெக்கானிசம் தான் கவலை. அதுக்கு வந்து கூட்ஸை பொறுத்தளவு எவ்வளவு யூனிட் இருக்குது, எவ்வளவு கேஜி இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் கவலை இல்லை. இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்தளவு பிரின்சிபல் ஐட்டம் ஆஃப் மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போனோம். பட் வேல்யூவேஷன் மெத்தடாலஜி மிக மிக இன்கம் டேக்ஸில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் ஜிஎஸ்டியில் பொறுத்தளவு செக்ஷன் 35ல ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. இன்னொன்று, இந்த க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்குறப்போ பெரும்பாலான ஆடிட்டர்கள் க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் அவைலபிளோட ஏஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு ஒன்று சேர்த்திக்கிறது பெட்டர். ஏன்னா நாட் அவைலபிள்னு சொல்லும்போது இதோட அப்சர்வேஷனை எடுத்து டிபார்ட்மெண்ட் வந்து ஆடிட்டரே ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணல, அதனால் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் போவோங்கிறது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா உங்கள் ஆடிட்டரே சொல்லிட்டாரு நீங்கள் ஸ்டாக் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாக் ரெக்கார்ட் நாட் மெயின்டைனை விட ஸ்டாக் ரெக்கார்ட் நாட் அவைலபிள் ஏஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்டுங்கிற மாதிரி வார்த்தைகள் பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வர்றப்போ உங்கள் ஆடிட்டே ஸ்டாக் ரெக்கார்ட் மெடிக்கலங்கிறாரு, அதனால் டைரெக்டாக பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் போவோங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க வர வேண்டியது ஒரு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் க்ளோசிங் ஸ்டாக் பார்க்கணும். இன்னொன்று, இந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பேங்க்குக்கு கொடுக்குறோம், சிசி லிமிட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஃபிகர் கொடுக்குறோம். அந்த ஃபிகரும் மார்ச்சில் நம்ம கொடுக்குற ஃபிகரும் அதிக டிவியேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லாட்டி நாளைக்கு க்ளோசிங் ஸ்டாக்கில் மேனுவலாக தான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், ஆனால் பேங்கர்ஸோட வெப்சைட்டில் அந்த பேங்க் சாஃப்ட்வேரில் ஆன்லைனில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் 31ஆம் தேதி பேங்க்குக்கு ஒரு ஃபிகரும் நம்ம இன்கம் டேக்ஸில் ஒரு ஃபிகரும் டிவியேஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கமாக போட்டு அதுக்கு டேக்ஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோட சஜஷன் என்னன்னா, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ எஸ் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுக்குற பேங்க் வேல்யூக்கு அதிகமாக டீவியேஷன் வச்சுக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது. இதை கொஞ்சம் பார்த்துங்க. அப்படி மிக மிக அதிகமாக இருந்தால் பின்னால் வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக், இன்கம் டேக்ஸ் டைமென்ஷன், வேல்யூவேஷன் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டியில் வந்து குவான்டிட்டி முக்கியம். மூணாவது, பேங்கரை பொறுத்தளவு அவங்க சிசி லிமிட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேல்யூ 31 மார்ச்சுக்கு என்ன ஸ்டாக் இருக்குன்னு கொடுக்குறோம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் அந்த கோர்வையை கரெக்டாக பாருங்கள், இல்லை டீவியேஷன் கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சைடு சொல்லியிருக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் ஆர்சிஎம் கட்டணும், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். மேஜர் வேல்யூ ஏதாவது இருந்தால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போகிறது இங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பூஜா எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் எழுதலாம், அலவுடு தான். ஆனால் டெய்லி ஆயுத பூஜை நடத்துகிற மாதிரி பெரிய அமௌண்ட் எழுத வேண்டாம். ரீசனபிளான அமௌண்ட் எழுதியிருந்தோம்னா டெய்லி வாங்குகிறோம், இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆயுத பூஜை பண்ணுறோன்ட்டு. ஆனால் டெய்லி கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. அதிகமான பூஜா எக்ஸ்பென்சஸ் வந்து வேறு ஏதோ எக்ஸ்பென்சஸ் இதில் எழுதுகிற மாதிரி வந்துடும். பூஜா எக்ஸ்பென்சஸ் அலவுடு தான், அது ஒரு சுகர் மாதிரி இருக்கணும், ரொம்ப ஹை சுகர் போயிடக்கூடாது. பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸில் வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ப்ரொப்ரைட்டரோட பார்ட்னரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது, குறிப்பாக ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இல்லை. அவரோட ஹோட்டல் பில்லு, அவரோட மீதி ரெஸ்டாரண்ட் பில்லு, அது எல்லாமே பிஸ்னஸ் ப்ரமோஷனில் இருக்கும். அது கூட சொல்லலாம் அவர் கஸ்டமரை பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்தாருன்ட்டு. பட் குறிப்பாக இந்த பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸில் பெரிய அமௌண்ட்னா ஒரு 50,000 1,00,000 எழுதும்போது அதுக்கு ரீசன் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துருங்க. வந்து போட்டு விட்றான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் 270A பெனால்ட்டி வந்து 200% இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸில் ஒவ்வொரு என்ட்ரி நம்ம கண்ணை வச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னால் கூட பெரும்பாலும் பெரிய அமௌண்ட்டு ஒரு 50,000 1,00,000 அந்த மாதிரி, இப்போ தான் இந்த டேலியில் ஃபில்டர் இருக்கு, மோர் தென் 25,000 மோர் தென் 50,000 ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற மேஜர் எக்ஸ்பென்சஸுக்கு நம்ம டபுள் ஸ்க்ரூட்டனி பண்ணுறது நல்லது. ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான். ஸ்டாஃப் வெல்ஃபேர்லேயும் எல்லா எக்ஸ்பென்சஸும் கொண்டு அதில் பார்க் பண்ணுவோம். ஏற்கனவே பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்கு சொன்னது தான், அதில் இருக்கிற பெரிய அமௌண்ட்டெல்லாம் டபுள் செக் பண்ணுங்கள். ஸ்டாஃப் வெல்ஃபேரில் ஏதாவது ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அது ஐடிசி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு, ஐடிசி எடுத்திருக்குமான்னு பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து மேஜர் எக்ஸ்பென்சஸ் இருந்தால்
உதாரணத்துக்கு இப்போ டிவி அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதோடைய பெனிஃபிட் இந்த வருஷம் மட்டும் வராது, எதிர்காலத்துலேயும் வர்றதா இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சின்ன எக்ஸ்பென்சஸாக இருக்கிறப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுக்குறோம் அன்னையோட முடிஞ்சு போயிடுது. பட் டிவி ஆட் அந்த மாதிரி இருக்கிற ஆடில் அதோட அதனுடைய பெனிஃபிட் 2-3 வருஷத்துக்கு வருங்கிறப்போ ஒரு அட்வர்டைஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 100 ரூபா எழுதணும்னா 30 ரூபா 35 ரூபா 35 ரூபான்னு பிரித்து 3 வருஷத்துக்கு எழுதணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பெரிய பெரிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதில் ஒரு போர்ஷன் டிஃபர்டாக பண்ணுறது நல்லது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட பெனிஃபிட் பெரும்பாலும் அந்த வருஷத்துக்கூட தான் இருக்குன்னு சொன்னால் கூட அதோட எஃபெக்ட் வந்து பின்னால் வர ஒரு வருஷம் அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். குறிப்பாக மேஜர் எக்ஸ்பென்சஸ்க்கு சொல்கிறேன். ஸோ மேஜர் எக்ஸ்பென்சஸுக்கு அட்லீஸ்ட் இதோடைய எஃபெக்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட எஃபெக்ட், அட்வர்டைஸ்மெண்ட்டோட பெனிஃபிட் பின்னால் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி இருக்குன்னு சொன்னால் இந்த வருஷம் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் மட்டும் பண்ணிட்டு பின்னால் 2 வருஷம் வரதை டிஃபர்ட் ரெவன்யூவில் வச்சுட்டு அந்தந்த பிஎன்எல்ல பண்ணுறது நல்லது. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், டைரக்டர் பர்சனல் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்கறது நல்லது. ஏன்னா ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பூரா ட்ராவலிங்கில் கொண்டு வந்து அடித்து கடைசியில் அந்த பிஸ்னஸுக்கும் அந்த ட்ராவலுக்கும், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்காருன்னா அவர் துபாய்க்கு ரியல் எஸ்டேட் எக்ஸிபிஷனுக்கு போனார், அவர் ஒய்ஃப் போனாங்க, ஃபேமிலி போனாங்க, எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணாங்க, ஊர் ரவுண்ட் அடித்தாங்கன்னு சொன்னால் ஏதுவாக இருக்கும். சும்மா அங்கே எக்ஸிபிஷன் ஒன்றும் நடக்காமல் இங்கே ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுட்டு அங்கே போனார், கஸ்டமரை மீட் பண்ணாருன்னு பார்த்து எல்லாமே டொமஸ்டிக் கிளைண்ட்டாக இருக்கிறப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி பேங்கர்ஸ் பர்செக்ஷனில் ஒரு டேர்ன் ஓவர் எவ்வளோ, அதாவது ஒரு சிசி லிமிட் ஒரு கோடி கொடுக்குறாங்கன்னு வைங்க, நம்ம டேர்ன் ஓவர் 5 கோடி இருக்கணும். சப்போஸ் 4 கோடி இருந்தால் 5 டைம்ஸ் இருக்கணும். 4 கோடி இருந்தால் நமக்கு கொடுக்குற சிசி லிமிட்டை பேங்கர்ஸ் குறைக்கலாம். அப்போது ஒரு தம்ப் ரூல் என்னன்னா சிசி லிமிட் என்ன இருக்கோ அதை விட 5 டைம் நம்ம டேர்ன் ஓவர் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 4 to 5ஆவது இருக்கணும். 4க்கு கீழே குறைஞ்சதுன்னா நம்மளோட சிசி லிமிட்டை டேர்ம் லோனாக கன்வெர்ட் பண்ணுற நம்மளோட பேங்க் பாரோயிங்ஸ் பவரை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கும் பார்க்கணும். ஸ்டாக் வந்து 1 கோடி ரூபாய்க்கு நம்ம கேட்டோம்னா அது டெட்டாஸு கிரெடிட்டாஸாக மாறாத பட்சத்தில் ஒரு 1 கோடி ரூபா சிசி லிமிட் இருக்குன்னா 1.25 crore ஸ்டாக்ல இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் டேர்ன் ஓவர் ஸ்டாக் வந்து இந்த பெஞ்ச் மார்க் வச்சு பார்க்கணும். இல்லாட்டி எடுத்தோடனே பேங்கர் என்ன சொல்வார், நான் 1 கோடி கொடுத்துருக்கேன், வருஷத்தில் ஒரு 5 டைம் கூட, ஐ மீன் 5 crore கூட உங்களால் ஒரு டேர்ன் ஓவர் பண்ண முடியல, இல்லை அட்லீஸ்ட் 4 crore to 5 crore இருந்தால் கூட மேனேஜபிள் தான். 5 crore இருந்தால் டோட்டலி ஓகே, 4 crore to 5 crore மேனேஜபிள். ஆனால் 4 crore கீழே கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் நம்ம சொல்லணும் கரண்ட் இயரில் கொஞ்சம் நல்லா இருக்குது சார், பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அது 1 வருஷம் 2 வருஷம் ஓடும், பட் ஃபியூச்சரில் ரொம்ப நாள் ஓடாது. அதனால் சிசி லிமிட்டுக்கும் டேர்ன் ஓவருக்கும் 5 டைம்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் இருக்காங்கிறத பார்க்கறது நல்லது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க பேங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. அடுத்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், பிபிடி ஷேர் பண்ணுறேன். இதில் 194I ரெண்ட் பார்த்தீங்கன்னா மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு 2%, 10%, 2,40,000 per இயர் இருந்தது, இப்போ 50,000 per month இருக்குது. ஸோ 50,000 பர் மந்த்துக்கு மேலே போச்சுனாவே டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. முதல்ல 2,40,000 per இயராக பண்ணியிருந்தாங்க. 20,000க்கு மேலே இருந்தால் முதல்ல டிடிஎஸ் வரும். இப்போ இயர்லி ரெவியூங்கிறத விட மந்த்லி ரெவியூ வந்திருக்கு. மந்த்லி 50,000க்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, 50,000க்கு எக்ஸீட்ஸ் ஆயிடுச்சுன்னா டிடிஎஸ் 10% வரும். இது 1/4/2025 வந்திருக்கிற அமௌண்ட்மெண்ட். நம்ம பார்க்குற 31/3/25க்கு 2,40,000 தான். பட் இப்போ 1/4/2025 50,000 per month மேலே போச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் 1 கோடிக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் போனால் டிடிஎஸ் பிடிக்கணும். பேன் நம்பர் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், பேன் நம்பர் லிங்க் பண்ணலையே சார் என்ன பண்ணுறதுனாரு, 20% டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆகணும். பேன் நம்பர் இருந்தும் பேன் ஆதாரோட லிங்க் பண்ணனால 20% நோட்டீஸ் வருது. ஈவன் நம்ம ஃபியூச்சரில் லிங்க் பண்ணால் கூட அடுத்த டைம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அவர் பேன் நம்பர் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் போகுது, அது பார்த்துக்குங்க. அப்புறம் 15G 15H ரெண்ட்டுக்கு வாங்கினா டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 15G 15H வந்து ரெண்ட் டிடிஎஸுக்கும் எலிஜிபிள். ஸோ அப்போ ரெண்ட் வந்து யாராவது ஒருத்தர், இப்போ உதாரணத்துக்கு 50,000 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், 50,000 இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து 3 லட்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ பேசிக் எக்ஸம்ஷன் 3 லட்சம், 6 மாதம் தான் ஒருத்தர் இருக்காருன்னா 50,000க்கு மேலே போனால் கூட 3 லட்சம் இருந்ததுன்னா 3 லட்சத்துக்கு கீழே இருந்தால் 15G 15H ஆப்ஷனும் யோசிக்கலாம். டிடிஎஸ் பிடிக்காம கொடுக்கறதுக்கு 15G 15H ஆப்ஷனும் இருக்கும். லோயர் ரேட் இருக்குது. லோயர் ரேட் அப்கோர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாங்கணும். 15G 15H ஆப்ஷன் ரெண்ட்டுக்கு இருக்குது.
அதில் எங்கெங்கெல்லாம் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு 5 லட்சம், அவங்களுக்கு பேசிக் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பெனிஃபிட். யாராவது ஒரு வயசானவங்க நமக்கு ரெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம ரெண்ட் அந்த மாதிரி 50,000க்கு மேலே போகுதுன்னா 15G 15H ஆப்ஷன் அதனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்காம கொடுக்க முடியுமாங்கிறத பார்க்கலாம். அது ஒரு சோசியல் இதாகவும் இருக்கும். இல்லாட்டி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் பெரும்பாலும் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இது ஒன்று. நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும், ரீஃபண்டபிள் டெபாசிட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது. இன்னொன்று, டிடிஎஸ்ல வந்து ரெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி தவிர டிடிஎஸ் பிடிச்சா போதும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அக்ரிமெண்ட் போடுறப்ப பில்டிங்க்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் தனித்தனி ரெண்ட் போட்டிருந்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா பில்டிங்க்கு வந்து 10%, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 2% இருக்கும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸுக்கு டிடிஎஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ முனிசிபல் டேக்ஸ் கிரவுண்ட் ரெண்ட் வந்து டெனன்ட் பே பண்ணார்னா அதுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் இருக்கு, ஒருத்தர் சப்மீட்டர் இருக்குன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸுக்கு நம்ம வாங்கி கட்டுறோம். சப்மீட்டர் இருக்கு, 500 ரூபான்னா 500 ரூபா வாங்கி கட்டுறோம்னா பியூர் ஏஜென்ட் கான்செப்ட்ல போயிடும். இல்லை மாசமான ஒரு 1000 ரூபா நீங்கள் அங்கே என்னமோ சப்மீட்டர் இல்லை என்னமோ இருக்குது, ஒரு குத்து மதிப்பு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டோம்னா 50,000 ரூபா இருக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 1000 வாங்குறோம்னா அது 51,000 ஆகிறதுனால டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது வந்துடும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து என்ன இன்கர் பண்ணுறோமோ அதை வாங்கி கட்டணும்னா பியூர் ஏஜென்ட் கான்செப்ட், அதுக்கு டிடிஎஸ் தேவையில்லை. சும்மா குத்து மதிப்பாக சப்மீட்டர் இல்லாமல் ஒரு அமௌண்ட் வாங்கினோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து டிடிஎஸ் பிடிக்கணும். அதே மாதிரி முனிசிபல் டேக்ஸ் கிரவுண்ட் ரெண்ட் டெனன்ட் பிடிச்சா வந்துடும். ஒவ்வொரு கோனரும் பிலோ 50,000 இருந்தால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. இது ஒன்று. 194Jல வந்து 30,000 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 194Jல மிக மிக முக்கிய அம்சம், ஒரு ப்ரொஃபஷனல் கொடுக்குறப்போ ஆடிட் பண்ண ஒரு ஆடிட்டரே கொடுக்குறாருன்னா ஆடிட் ஃபீஸும் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட் பில்லாக கொடுத்துட்டா ஆடிட் ஃபீஸுக்கு டிடிஎஸ் இருக்கு, ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸுக்கு டிடிஎஸ் இல்லை. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து 194T இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். சேலரி ரெம்யூனரேஷன் கம்யூனிட்டி இதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். 10% 20,000. இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இந்த செமினாரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, சார் மாதம் மாதம் பண்ணுறப்போ ஒரு அமௌண்ட் நம்ம பண்ணுறோம், ஆனால் கடைசியில் செக்ஷன் 40B வர்றப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா சேலரி எழுதிட்டு இருக்க ஒரு பார்ட்னருக்கு 2,40,000 இயர் வருது 1/4/2025 இருந்து. ஆனால் செக்ஷன் 40B பிரகாரம் 2 லட்சம் தான் எலிஜிபிள்னு வச்சுக்கோங்க. நான் 2 லட்சத்துக்கு பிடிக்கிறதா 2,40,000 2,40,000 வருஷம் மாதம் 20,000 எடுத்துட்டு வர்றேன். அந்த டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194Tல பிடிக்கிறதா இல்லை 40B எலிஜிபிள் லிமிட்டான 2 லேக்குக்கு பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. 40B எலிஜிபிள் லிமிட் வந்து நம்ம வருஷம் முடிஞ்சோன்னா நம்ம ப்ராஃபிட் என்னன்னு தான் தெரியும். ஆனால் மாசமான ஒரு அட்கா சேலரி பார்ட்னருக்கு கொடுப்போம். என்னுடைய கருத்து 194Tயோட அண்டர்ஸ்டாண்டிங் மாசம் மாசம் நீங்கள் 20,000 கொடுக்கும் போதே அந்த 20,000க்கு 10% பிடிக்கணும். ஏன்னா அந்த 2,40,000க்கு பிடிக்கணும். வருஷம் எண்டில் அந்த 2,40,000 ஒருவேளை 40B அந்த புக் ப்ராஃபிட் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது 2 லட்சம் ஆகலாம். ஆனால் இந்த 2,40,000க்கு தான் நம்ம பிடிக்க முடியும். ஏன்னா மாதம் மாதம் எவ்வளவுங்கிற அக்யூரேட்டாக பண்ணுறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. என்னோட ஒப்பீனியன், என்னோட செக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங், மாதம் மாதம் என்ன சேலரி பார்ட்னருக்கு கிரெடிட் பண்ணுறோமோ அதுக்கு 10% கொடுக்கணும். ஈவன் நான் சொல்ற 40B ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இல்லை. ஒரு பார்ட்னருக்கு 12 லட்சத்துக்கு கீழே இன்கம் இருந்தா, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் சேலரி தவிர வேற எது இன்கம் இருந்தாலும் 12 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நியூ ஸ்கீம்ல 1425 இருந்து 26 மட்டும் டேக்ஸே வராது. நம்ம பிடிக்கிற 194T பூரா பெரும்பாலான பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் இன்கத்தை தவிர வேற எந்த இன்கம் இல்லாத பார்ட்னர்களுக்கு ரீஃபண்டாக தான் முடியும். 40B விட்டுருங்க, 40Bயாவது 2,40,000க்கு 24,000 பிடிக்கிறோம், மீதி அந்த டிஃபரன்ஸுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். நான் சொல்ற ஒரு ஸ்டெப்பு, ஈவன் பார்ட்னர்ஷிப் 194T பண்ணாலும் ஒரு பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் சேலரி இதில் வர்ற வருமானம் மட்டும்தான் இருந்தால், பெரும்பாலும் 12 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவருக்கு ரிபேட் ஆப்ரேட் பண்ணி அவருக்கு டோட்டல் டேக்ஸே வராது. அப்போ 194Tல டெக்னிக்கலாக பிடிக்கிறது எல்லாமே அந்த பர்டிகுலர் பார்ட்னருக்கு ரீஃபண்ட் தான் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஏன் ஆனால் 194T வந்து இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்காது, தெரியும். பட் 194T பிறகு அட்லீஸ்ட் பார்ட்னர்ஷிப் ரெமுனரேஷன் சேலரி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒரு டிடிஎஸ்ங்கிற ஒரு குடையில் கொண்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பாலான 194TDS வந்து இண்டிவிஜுவல் பார்ட்னரோட தனிப்பட்ட டைமென்ஷனில் பார்க்கும்போது ரீஃபண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர் டெஃபினிஷன், ஒர்க்கிங் பார்ட்னருங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்க முடியும்.
அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர் யாரா, ஏன்னா இப்போ நிறைய நம்ம ஒர்க்கிங் பார்ட்னரை போடுறோம். ஒர்க்கிங் பார்ட்னரை போட்டால் தான் சேலரி எழுத முடியும். கீழே வந்து யாரெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கக்கூடாதுங்கிற இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். ஒரு குஜராத் ஹைகோர்ட்டோட டெசிஷன். ஒர்க்கிங் பார்ட்னர்னா அவர் எதில் இன்வால்வ் ஆகணும், எதில் இன்வால்வ் ஆக முடியாதுங்கிற ஒரு கைட்லைன் இருக்கு. இந்த கைட்லைன் பிபிடியில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 2-3 பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னர் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இருக்கிறதே 24 மணி நேரம் அவர் எதில் ஒர்க்கிங் பார்ட்னராக வரா. அதனால 2 to 3 ஃபார்ம்ஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஃபார்மில் ஒர்க்கிங் பார்ட்னராக போட்டால் அவருக்கும் ஸ்லாப் ரேட் 12 லட்சத்துக்கு மேலே போயிடும். அது நடைமுறையிலும் சாத்தியம் இல்லை. இருக்கிற 24 மணி நேரத்தில் 24 பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எப்படி பார்ட்னராக இருக்க முடியும்? ஸோ அதனால் 2-3 ஃபார்முக்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பர்சன் ரொம்ப சிக்காக இருந்து லாங் பீரியட் இருந்தாருன்னா அவர் ஒர்க்கிங் பார்ட்னராக போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தானே ஒர்க்கிங்கு. உடம்பே சிக்காக இருக்கிறப்ப எப்படி ஒர்க்கிங் பண்ண முடியும்? அதையும் பார்த்துக்கணும். இண்டிவிஜுவல் மட்டும்தான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக முடியும். பார்ட்னர் இருக்கிற கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக முடியாது. மைனர் கூட ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகலாம், அவருக்கும் டிடிஎஸ் பிடிக்கலாம். லேடி கூட ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகலாம். பட் நம்ம ஒரு அந்த பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபோ பிறரைவோ கொண்டு வந்து போடும்போது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். நார்மலாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு ஒரு 15,000 25,000 போடுறதுல பிரச்சனை இருக்காது. பட் பெரிய அளவில் சேலரி லேடிஸுக்கு போடும்போது, அந்த லேடிஸ்க்கோ அல்லது மைனருக்கோ யாருக்கோ போடும்போது, பெரிய அளவுக்கு போடும்போது அந்த பிஸ்னஸோட நாலேஜோ பிஸ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸோ, நாலேஜ் பை வே ஆஃப் கோர்ஸ் இருக்குது, டிகிரி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பை வே ஆஃப் அதுலேயே வாழ்ந்துருக்கணும், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஈவன் ஒர்க்கிங் பார்ட்னர் அந்த ஊர்லேயே அவரோட ரெசிடென்ஸ் இருக்கணும்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கோயம்புத்தூர் இருக்குன்னா பார்ட்னர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அது பாசிபிள் தான். ஒர்க்கிங் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கோயம்புத்தூர்ல இருக்கனாலேயே அதோட ஒர்க்கிங் பார்ட்னர் கோயம்புத்தூர்ல தான் இருந்தாகணுங்கிற அவசியம் இல்லை. இது பார்த்துக்குங்க. லேடி ஒர்க்கிங் பார்ட்னராக போடலாம். ஆனால் சேலரி வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதிகமான சேலரி யோசனை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு 20,000 25,000 நார்மல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபுக்கு எவ்வளவோ போடலாம். மைனருக்கு போட்டால் கூட அவரோட பர்சனல் ஸ்கில்லுக்காக போடும்போது கிளப்பிங் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகாது. இது ஒன்று. இன்ட்ரெஸ்ட் டு த பார்ட்னர் பெருசு இல்லை. யார் முதல் போடுறாங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இது ஒன்று. அடுத்தது டிசி 206C 1H 14 ரிமூவ் பண்ணுறாங்க. எல்ஆர்எஸ் ரெமிட்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் பேங்கரோட ப்ராஸ்பெக்டிவ். இன்னொன்று, ஒரு வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் டிடிஎஸ் 1/4/2025 ரிமூவ் பண்ணுறாங்க. 1/4/2025 நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 206C 1H இந்த சேல்ஸில் பிடிக்கிற டிசிஎஸும் இந்த ஒரு வருஷம் ஒருத்தர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அப்கோர்ஸ் 31/3/25 அப்ளிகபிள். 1/4/25 ஒரு வருஷம் ஒரு மேலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அந்த ஹையர் டிடிஎஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வெளியில் போகுது. ஸோ அதே மாதிரி 197 இது வந்து எந்தெந்த 15G என்னென்ன செக்ஷனுக்கு கொடுக்க முடியும், என்னென்ன இன்கம் கொடுக்க முடியும்னு இந்த பிபிடியில் போட்டிருக்கேன். ஏன்னா டிடிஎஸை குறைக்கிறதுக்கு அதிகப்படுத்திற்கு உண்டான வழிகள் வந்து பேன் நம்பர் இருக்குது. பேன் நம்பர் இல்லை, பேன் நம்பரோட ஆதார் நம்பர் லிங்க் இல்லைன்னா டிடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு வழிகள் இருக்குது. டிடிஎஸை டிக்ரீஸ் பண்ணுறக்கோ இல்லாமல் பண்ணுறக்கோ நமக்கு ரெண்டே வழி இருக்குது. 15G 15H ஆப்ஷன். இன்னொன்று, அசஸிங் ஆஃபீஸருக்கு லோயர் ரேட் கொடுக்கறது, ஃபார்ம் 13 ஃபைல் பண்ணி பண்ணுறது. இதுதான் வந்து லோயர் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ்க்கு வழி இருக்குது. ஆனால் இந்த 15G 15Hம் லோயர் ரேட் இருக்கிறதும் எல்லா இன்கத்துக்கும் எல்லா செக்ஷனுக்கும் எல்லா அசஸிக்கும் அப்ளிகபிள் இல்லை. இந்த பிபிடியில் அது ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பிபிடியை ஷேர் பண்ணுவார். ஸோ அப்போ டிடிஎஸ் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிடிஎஸ் பிடிக்கணுமா? எஸ். டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகுமா? எஸ். பேன் நம்பர் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா? இல்லை, அதிகப்படுத்திடும். சரி, இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 15G 15H செக்ஷன் 197 இது ஒரு வேளை ரெண்ட்டுன்னு வருது. அதில் இருக்கிற மினிமம் இன்கம், இப்போ நான் இன்கமே போட்டிருக்கேன். நியூ ஸ்கீம்னா 4 lakh அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது, அந்த இன்கமாக இருக்குது, அந்த செக்ஷனாக இருக்குன்னா 15G 15H வாங்கி வச்சுட்டு அவருக்கு டிடிஎஸ் பிடிக்காம விட்டுறலாம். இல்லை இது இருக்குன்னா ஃபார்ம் 13 அப்ளை பண்ணி லோயர் ரேட் அவருக்கு வாங்கலாம், அவரோட ரெக்கார்டை கொடுத்து. ஸோ டிடிஎஸை குறைப்பதற்கு, ஸ்டாட்யூட்டரி லிமிட்டை விட குறைப்பதற்கு ரெண்டே வழி. ஒன்று 15G 15H, இன்னொன்று லோயர் ரேட். லோயர் ரேட் அஃப்கோர்ஸ் அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட ஆன்லைனில் அப்ளை பண்ணி சிலது ப்ரூவ் பண்ணி வெளியில் வரணும். 15G 15 ஆப்ஷனை வந்து ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் யோசனை பண்ணலாம். ஸோ பார்ட்னர் ரெம்யூனரேஷன் 1/4/25 இதாகுது.
ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் என்னோடது. லெஜர் அனாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதை தவிர இப்போ 206C 1Fன்னு சொல்லிட்டு வாட்ச்ல இருந்து பர்ஸுக்கு மட்டும் டிசிஎஸ் ப்ரொவிஷன் வந்திருக்கு. அதை தவிர இப்போ கம்பெனிஸ் ஆக்டுக்கு ஷெட்யூல் 3ன்னு ஒன்று இருக்கு. நான் கார்பரேட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ் நோட் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3CDயில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பேசுவோம். ஏன்னா 3CDக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த நான் கார்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கைடன்ஸ் நோட் வந்து ஃபார்மட், அதாவது கார்பரேட் அல்லாத அசசிக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட், P&L ஃபார்மட் இருக்கணும்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ஒரு கைடன்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அந்த கைடன்ஸ் நோட் பிரகாரம் ஃபாலோ பண்ண, அஃப்கோர்ஸ் இது ஸ்டாட்யூட்டரி இல்லைன்னா கூட அதை சர்டிஃபை பண்ணுற CA மெம்பர்ஸ் இதை கவர் ஆகும். இதை பற்றி டீப்பான கருத்துக்களை பின்வரும் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அட் த அவுட்செட், லெஜர் அனாலிசிஸ் இன்று டேட்டா ப்ராசஸிங் முடிஞ்சு இந்த பிபிடியை கையில் வச்சுட்டு லெஜர் அனாலிசிஸ் பண்ணுறப்போ இதில் ஹெட் வைஸ் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து, கிரெடிட்டார்ஸ்லேருந்து, டேட்டார்ஸ்லேருந்து ப்ரொவிஷன் வைஸாக போகாமல் அந்த செக்மெண்ட் வைஸாக போயிருக்கேன். செக்மெண்ட் வைஸாக பண்ண வேண்டிய இன்கம் டேக்ஸ் பாயிண்ட்டும் ஜிஎஸ்டி பாயிண்ட்டும் ஆங்காங்கே பேங்கர்ஸ் பாயிண்டாகவும் முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன். இந்த பவர் பாயிண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த லெஜர் அனாலிசிஸ் பண்ணுறப்போ இந்த பவர் பாயிண்ட்டு உதவிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.